ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் குண்டு குண்டு குலாப் ஜாம் உருட்டி போட்ட உருண்டை குழம்பு பார்க்க போனோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க தேவையான குவான்டிட்டியில். நான் வந்து ஒரு 200 போல் எடுத்துக்கிறேன். எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நார்மல் அளவை விட ஒரு அளவு கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நம்மளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஆயில் நல்லா ஹீட்டான கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லாவே பொரியட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து உருண்டை குழம்பும் சொல்லுவாங்க, இல்லைன்னா வடை குழம்பும் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வடை குழம்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ஊரில் இந்த குழம்புக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். உருண்டை குழம்பு வந்து நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. புளிக்கரசை நல்லா கரைச்ச பிறகு குழம்பு மிளகாத்தூள்னு அரைச்சி வச்சுருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து குழம்பு குவான்டிட்டி வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அதிகமாக செய்றீங்கன்னா அதுக்கு கொடுத்தக்க புளிக்கரசலும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு உருண்டை குழம்பு, பீன்ஸ் பொரியல், எக் ஆம்லேட். இதை எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் லஞ்ச் மெனுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரைச்சி வச்ச கரைசில் வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சு வரட்டும். இந்த டைம் வந்து நம்ம பருப்பு ஊற வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பல்ஸ் போடுங்க. நம்ம வந்து பருப்படைக்கு எப்படி அரைப்போமோ அதே மெத்தடு தான். ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பருப்பையும் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்க வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு உருண்டையாக போடுறதுனால உருண்டை குழம்பும் பேர் இருந்துச்சா, இல்லைன்னா எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பருப்புலாம் ஒரு பல்ஸ் போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. வெங்காயத்தை சின்னதாக வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் செடியிலேருந்து பறித்த கருவேப்பிலை காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பச்சை மிளகாய். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பருப்போட கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் சாப்பிட்ணுன்னா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பால் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் தட்டி கூட சேர்க்கலாம். பெரிய பால்னாலும் சரி, சின்ன பால்னாலும் சரி. நான் கொஞ்சம் பரவலாம பால் தான் போட்டிருக்கேன். குழம்பு நல்லாவே கொதிச்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் வந்து கொதித்த பிறகு வந்து உருண்டையை உருட்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வடையை வந்து நல்லா உருட்டி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்புல சேர்த்தோன்னே வடை வந்து உருகி போயிருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உருகாது. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிக்க பாருங்கள். ஒரு உருண்டையை மெதுவாக போட்டுக்கோங்க. வடை வந்து நமக்கு பிரிஞ்சு போகாது, குழம்போட வந்து சேராது. நெக்ஸ்ட்டு எல்லா பாலும் சேர்த்த பிறகு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான எம்மியான டேஸ்ட்டான வடை குழம்பு ரெடி. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து வடை ஒன்று கூட பிரிஞ்சு போகல. உங்களுக்கு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை குழம்பு உண்மையிலேயே சுவையாக வந்துச்சு. டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிலா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.